வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா. நபிகள் நாயகம் பிறந்த நாளை முன்னிட்டு செங்குன்றம் சுற்று வட்டார இஸ்லாமிய நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி செங்குன்றத்தில் நடைபெற்றது. சென்னை செங்குன்றம் முசாபரி பங்களா எதிரில் செங்குன்றம் இஸ்லாமிய நலசங்கம் சார்பில் நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. நபிகள் நாயகம் பிறந்த நாளான மிலாதி நபி விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி சங்க தலைவர் அப்துல் கரீம், கௌரவ தலைவர் சமீம் அகமது தலைமையில் நடைபெற்றது. சங்க பொருளாளர் ரஷீத், துணைத் தலைவர் ஏ சிக்கந்தர் பாஷா, அப்துல் ரகுமான், பாபு ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றினார்கள். செங்குன்றம் காவல் மாவட்ட உதவி ஆணையர் ராஜா ராபர்ட், மாதாவரம் வடக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் என் விஜய் ஆனந்த், முன்னாள் புழல் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் புழல் பே சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 1000 பேருக்கு பிரியாணி, பள்ளி மாணவ மாணவிகள் 150 பேருக்கு புத்தகப்பை மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, புடவை ஆகியவற்றை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியின் முன்னதாக செங்குன்றம் பகுதி மக்கள் ஜாதி மத பேதங்களை கடந்து ஒற்றுமையாக இருக்கவும், வளமான வாழ்க்கை பெறவும், வியாபாரம் பெருகவும் மழை வேண்டியும் துவா ஓதப்பட்டது. இதில் செங்குன்றம் பேரூராட்சி துணைத் தலைவர் விப்ரவ நாராயணன், தமுமுக மாநில செயலாளர் ஷேக் முகமது அலி, மாவட்ட தலைவர் எம் அப்துல் காதர், புரட்சி பாரத மாவட்ட பொருளாளர் மதன், தமிழக வாழ்வுரிமை கட்சி நகர செயலாளர் அம்ஜத், அரிமா சங்கம் முன்னாள் மாவட்ட கவர்னர் ரவீந்திரன், தொழிலதிபர் கொளத்தூர் YPM பாலாஜி, ஆயுஷா பள்ளி பொருளாளர் ஆஷேக், முன்னாள் கவுன்சிலர்கள் கரிமுல்லா உசேனி, ஜாகிர் உசேன், முன்னாள் கமிட்டி உறுப்பினர்கள் சமயபுல்லா, மக்புல், மாபுபாஷா, அக்பர், ஆட்டோ அசன், பசீர் அகமது, மஸ்தான் உள்ளிட்ட இஸ்லாமிய நலசங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் எம் அப்துல் காதர் நன்றி உரையாற்றினார். நில்லுங்க